வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் அரையரே. அரங்கனோடு உம்மையும் சேர்த்து தரிசிக்கத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். இந்த சிறியனுக்கு அப்படி ஒன்றும் சிறப்பில்லை. தாங்கள் காண விரும்பினால் திரிகோஷ்டி ஊருக்கே அடியேன் வரப்போகின்றேன். மேகவல்லி, இவர்தான் திருவரங்கப் பெருமாள் அரையர். நம் ஆச்சாரியரின் பூர்வாசிரம புத்திரர். அதை சொல்வதில் இவருக்கும் நம் ஆச்சாரியருக்கும் விருப்பமே இல்லை. என்றாலும் நிச்சயம் தனித்தகுதியாகத்தான் நாங்கள் அனைவரும் அதை கருதுகிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பெயர் பெற்ற இவரின் மனம் புண்படும்படி நான் நடந்து கொண்டேன் மேகவல்லி. சுவாமி, அதை பற்றியெல்லாம் இப்போது எதற்கு? சில நிகழ்வுகளுக்கு நம்மால் காரணம் தேட முடியாது. இருப்பினும் இந்த அடியவன் அரங்கனின் திருவடிக்கு அருகில், அதுவும் தங்கள் அனைவரின் முயற்சி. திருவரங்கத்து அரையரே, உமது உள்ளம் இந்த பெரிய கோவிலை விட பெரியது. எப்படி உங்களால் நடந்த நிகழ்வுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது? பெருமாளின் சன்னதி விசேஷம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சரி, உள்ளே வாருங்கள். வா. கொடு. அரையரே, தாங்கள் அடியேனுக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். பெருமாளுக்கு அர்ச்சனையோடு இந்த ஓலைச்சுவடியையும் அவரது திருப்பாதங்களில் சமர்ப்பித்து தர வேண்டும். அவசியம் செய்து தருகிறேன் நம்பிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். வர வேண்டும் நம்பிகளே. தம்பதி சகிதமாக தங்களை காண்பது ஆச்சரியமாக இருக்கிறது. வாஸ்தவம்தான். பல நாட்களாக திருவரங்கம் வரவேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாள். இப்போதுதான் நேரம் கிடைத்தது. அம்மா மேகவல்லி, இவர் தேவவாரை ஆண்டார். ஞாபகம் இருக்கிறதல்லவா? நன்றாக ஞாபகம் இருக்கிறது. திரு அரங்கனுக்கு நடைபெறும் ஒவ்வொரு உற்சவமும் இவரின் பெயர் சொல்லுமே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. அரங்கன் அவனுடைய காரியங்களை அவனே சிறப்பித்துக் கொள்கிறான். அடியேன் அவனின் அடிமை, அவ்வளவுதான். தேவவாரை ஆண்டாரே, பணிவு விஷயத்தில் உம்மையும் அரையறையும் தராசு தட்டுகளில் வைத்தால் முள் அப்படி இப்படி ஆடாது ஓய். தெய்வவாரி சுவாமிகளே, இவர்களுக்கு அர்ச்சனையின் போது இந்த ஓலைச்சுவடி கட்டையும் பெருமாளின் திருவடியில் சார்த்தி தர வேண்டும் என்கிறார்கள். நிச்சயம் செய்துவிடலாம். ஆமாம் நம்பிகளே, இந்த ஓலையில் என்ன மகத்துவம் ஒளிந்துள்ளது என்று அடியேன் அறியலாமா? அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஆச்சாரியர் இட்ட பணியில் அடியேனின் அறிவுக்கு எட்டிய அளவில் சில சாஸ்திர ஆராய்ச்சி தொகுப்பை இப்போது ஓலைப்படுத்தியுள்ளேன். அரங்கனின் பாதம் பட்டு இம்முயற்சி சிறப்படைய வேண்டும். நிச்சயம் சிறப்பு பெறும். காரணம், சிறப்பானவர்களிடமே இதுபோன்ற பணிகளை நம் ஆச்சாரியர் ஒப்படைப்பார். அவ்வகையில் தாங்கள் பட்டோலை செய்திருக்கும் விஷயம் நிச்சயம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆச்சாரியரின் அனுகிரகத்தில் அஷ்டாட்சர திருமந்திர விளக்கங்களை பல உபவேதங்களிலிருந்து திரட்டி இவ்வோலையில் கொடுத்துள்ளேன். ஆஹா! பிரணவ மந்திரத்தின் ஜபரூபமே அஷ்டாட்சரம். அதன் முழு வடிவமே இந்த திருவரங்கன். அவனிடம் அதன் அர்த்த விசேஷத்தை சமர்ப்பிப்பது மிகவும் பொருத்தமே. நன்றாக சொன்னீர்கள் சுவாமி. நம்பிகளே, எம்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் தங்கள் தத்துவ ஆராய்ச்சிக்கும் பூரணமாக கிடைக்கட்டும். பூஜையை ஆரம்பிக்கலாம். வாருங்கள். வாருங்கள் சுவாமி, ஜலம் அருந்துங்கள்.
யாகம் நன்றாக நடந்ததல்லவா? நன்றாக நடந்தது. கேணியூர் பிரகஸ்பதி வருவாரோ மாட்டாரோ என்று சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தீர்களே, வந்தாரா? வந்தார். வழக்கம் போல் தாமதமாக வந்துவிட்டு அதற்கு ஒரு கதை சொன்னார். இப்போதுதான் அகத்திற்கே பழைய கலை வந்திருக்கிறது. அப்படியா சொல்கிறாய்? ஆமாம், ராமானுஜனும் இப்போது படிக்க தொடங்கிவிட்டான். நீங்களும் பழையபடி யாகத்திற்கு போக ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதனால்தான் பழைய கலை திரும்பி வந்து விட்டது என்றேன். ஆமாம், இப்போதுதான் எனக்கும் மனது கொஞ்சம் லேசானது போல் இருக்கிறது. சரி, நீங்கள் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு வந்தால் அமுது செய்யலாம். எல்லாம் தயாராக வைத்திருக்கிறேன். இருக்கட்டும், சற்று நேரம் போகட்டும். இந்தா. என்ன இது? இது தேன்குழல். ராமானுஜனுக்கு மிகவும் பிடிக்குமே என்று கொண்டு வந்தேன். எங்கே அவன்? உறங்கிவிட்டான். உறங்கிவிட்டானா? இவ்வளவு சீக்கிரமா? என்ன சொல்கிறாய் காந்திமதி? ஆமாம், இப்போதெல்லாம் பாடசாலையிலிருந்து பொழுது சாயும் போதுதான் திரும்பி வருகிறான். இன்றும் அப்படித்தான் வந்தான். ஏன் அவ்வளவு தாமதமாக வருகிறான் என்று அவனை கேட்டாயா? குரு இவனையே சில மாணாக்கர்களுக்கு போதிக்க சொல்கிறாராம். எதையும் உள்வாங்கிக் கொள்வதில் சமர்த்தன் அல்லவா நம் ராமானுஜன். அது அவனுடைய குருவுக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால் மாணாக்கர்களுக்கு சில விளக்கங்களையும் கூட இவனையே கூற சொல்கிறாராம். பெருமையாகத்தான் இருக்கிறது. சரி, இருந்தாலும் அவன் இவ்வளவு சீக்கிரம் ஏன் உறங்கிவிட்டான்? பாடசாலையிலிருந்து வந்தான், சந்தியாவந்தனம் பண்ணினான். அமுது செய்யும் போது கூட இலையை பார்த்து சாப்பிடாமல் எங்கோ யோசனையில் இருந்தான். பிறகு அறைக்கு சென்று ஓலைச்சுவடி ஒன்றை பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரம் கழித்து பார்க்கிறேன், அப்படியே உறங்கி போயிருக்கிறான். அப்படியா? இன்னமும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறானோ? ஆமாம். பாவம், குழந்தை மிகவும் களைத்து போயிருக்கிறான். ஆமாம், அதனால் தானோ என்னவோ அவன் பாடசாலையிலிருந்து வந்தவுடன் சற்று நேரம் வெளியே சென்று விளையாடி விட்டு வாயேன் என்றேன். போகவே இல்லை. ஏன்? இவன் நண்பர்கள் வந்து இவனை விளையாட கூப்பிடுவதில்லையா? நிறைய நாட்கள் கூப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் இவன் விளையாட வராததால் அவர்கள் வருவதையே நிறுத்திவிட்டார்கள். விளையாட்டில் எல்லாம் இவனுக்கு நாட்டம் இல்லை. படிப்பு படிப்பு என்றே இருக்கிறான். இவன் குருவும் இவனுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். மயூரவண்ணனுக்கு நம் ராமானுஜன் பேரில் பிரியம் அதிகம். ராமானுஜனின் பண்பட்ட நடத்தையினாலும் இவனின் அறிவு கூர்மையினாலும் ஏற்பட்ட பிரியம் அது. இவனும் அவர் விருப்பத்திற்கிணங்க எப்போதும் தத்துவ ஆராய்ச்சி என்றும் படிப்பு படிப்பு என்றும் இருக்கிறான். பார்த்தாயா காந்திமதி, இப்படி படிப்பில் இவ்வளவு விருப்பம் இருக்கிறவன் பல நாட்கள் படிக்காமலேயே இருந்திருக்கிறான் என்றால் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற அந்த தீர்ப்பு இவனை எவ்வளவு தூரம் பாதித்திருக்க வேண்டும். பாவம், மனதில் எவ்வளவு வேதனையை தாங்கியிருக்கிறான். தாங்களும் அவன் செய்தது தவறில்லை என்று பஞ்சாயத்தின் முன்னால் உறுதியாக நின்றீர்களே, அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இப்போதும் சொல்கிறேன் காந்திமதி, என் புத்திரன் செய்ததில் தவறேதும் இல்லை. அவனும் கூட தான் செய்தது தவறில்லை என்று எத்தனை அழகாய் அவர்களுக்கு விளக்கமளித்தான். அதை நினைத்து நான் இந்த நிமிடம் கூட பெருமிதப்படுகிறேன். ஆனால் தாங்கள் சொன்னதையும் இவன் சொன்னதையும்
அவர்கள் ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லையே. வரும் காந்திமதி, ஒரு காலம் வரும். இவன் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு காலம் விரைவில் வரும். அடுத்து என்ன சொல்லப் போகிறான் என்ற ஆவலோடு இந்த உலகம் இவனை பார்த்திருக்கும் காலம் வரும். இதை நான் சொல்லவில்லை, இவன் ஜாதகமே சொல்கிறது. காத்திரு ராமானுஜா, உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். அதுவரை பொறுமையாக காத்திரு. காந்திமதி, ராமானுஜன் உறங்கட்டும். நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம். சரி சுவாமி. வா போகலாம். என்ன ஓய் திருக்கச்சி, தினமும் இந்த தெரு வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறீரா? இல்லை வேறு தெருவில் போய் அங்கு ஏதும் வம்பு தும்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறீரா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் இந்த தெரு வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறேன். அப்படியா? சத்தத்தையே காணோமே. சத்தம் எப்படி வரும் சுவாமி? இந்த தெரு வழியாக போகும்போது தமிழ் பாசுரத்தை என் மனதிற்குள் பாடிக்கொள்வேன். அக்ரஹாரத்தை கடந்ததும் வாய்விட்டு சத்தமாக பாடுவேன். அப்படி அந்த பயம் இருக்கட்டும். ஆமாம், உமக்கு தெரியுமோ, அத்தியந்த சிநேகிதர் சோமியாஜியும் உம்மை மாதிரியே ஒரு வம்பில் மாட்டிக்கொண்டு விழி விழி என்று விழித்துக் கொண்டிருக்கிறார். தெரியும், மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. என்னவோ அன்றைக்கு உமக்கு பிரமாதமாக பரிந்து கொண்டு வந்தாரே, இன்றைக்கு என்ன ஆயிற்று பார்த்தீரா? ஊரை பகைத்துக் கொள்ளக்கூடாது ஓய். ஒரு ஆபத்து சமத்து என்றால் உறவினர்கள் வர தாமதமாகலாம், ஊரார் தான் உடனே வந்து கை கொடுப்பார்கள். இதை நீரும் ஆத்மார்த்த சிநேகிதரும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறீரோ? நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவரை போன்ற வேத விற்பன்னர் இதை புரிந்து கொள்ளாமலா இருப்பார்? என்ன பேசுகிறீர்? புரிந்து கொள்ளாமல் தானே இன்று தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நியாயம் தன் பக்கம் இருப்பதாக உறுதியாக நம்புகிறாரோ என்னவோ? நம்புவார். நீரும் அவரை சேர்ந்தவர் தானே, அவருக்குத்தான் தாளம் போடுவீர். டே சுதர்சனா, நில். என்னப்பா? எங்கேடா போகிறாய்? விளையாட போகிறேன். என்னடா எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு? சாப்பிட்டாயிற்றா? சாப்பிட்டேன். உனக்காயிற்று, எனக்காக வேண்டாமா? போய் வாழைத்தோப்பிலிருந்து 2 வாழை இலையை அறுத்து கொண்டு வா. நான் விளையாட வேண்டும் அப்பா. எல்லாம் விளையாடலாம், முதலில் வாழை இலையை பறித்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பிறகு விளையாடு. போ. சுவாமி, பாவம் குழந்தை, அவன் விளையாடட்டுமே. நான் போய் வாழை இலை பறித்துக் கொண்டு வருகிறேன். இந்த உபகாரத்தை என்னால் செய்ய முடியும். வேண்டாம் ஐயா, நீர் இப்பொழுது எங்களுக்கு செய்து கொண்டிருப்பதே பெரிய உபகாரம். இதைவிட உபகாரம் நீர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். வாயை மூடிக்கொண்டு மனதுக்குள் பாடிக்கொண்டு வேலையை பாரும். போம். டேய் சுதர்சனா, என்னடா இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய்? உள்ளே போய் கத்தியை எடுத்துக்கொண்டு இலையை பறித்துக் கொண்டு வா. சரி சுவாமி, அடியேன் புறப்படட்டுமா? இன்னும் புறப்படவில்லையா? நான் கிளம்பும் என்று சொல்லி அரை ஜாமம் ஆகிவிட்டது. டே சுதர்சனா, நில். போனேன் வந்தேன் என்று இருக்க வேண்டும். அங்கு சென்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. சீக்கிரம் வா. போ.
கவலை கொள்ள வேண்டாம். பாம்பு கடித்த சுவடே இல்லை. பையனுக்கு ஆயுசு கெட்டி. பாம்பு கடித்த காயத்தை வைத்து மட்டும்தான் பையனை பாம்பு தீண்டி இருக்கிறது என்று சொல்லலாம். மிக்க நன்றி வைத்தியரே. எனக்கு எதற்கு நன்றி? நான் ஒன்றுமே செய்யவில்லையே இவனுக்கு. சமயோஜிதமாய் நீங்கள் செய்த அந்த பச்சிலை வைத்தியம்தான் இவனை பிழைக்க வைத்திருக்கிறது. இனி ஒன்றும் பயமில்லையே. ஒரு பயமும் வேண்டாம். பையன் திடகாத்திரமாய் இருக்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் ஒன்றுமே நடக்காதது போல துள்ளி குதித்து விளையாடுவான் பாருங்கள். பெருமாள் திருவுளம் கொண்டால் எதுதான் நடக்காது? முற்றிலும் சரி. ஆமாம், இவன் உங்கள் மகனா? இல்லை ஐயா, எனக்கு மிகவும் வேண்டியவர் ஒருவரின் மகன். நான் வாழைத்தோப்பு வழியாக போன போது இவனின் தீனமான அலறல் குரல் கேட்டு ஓடி வந்து பார்த்தேன். சரி, வைத்தியர்களுக்கு மட்டுமே தெரிந்த இந்த பச்சிலை வைத்தியம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? உங்களுக்கு நெருங்கியவர்கள் யாராவது வைத்தியராக இருந்து அவரிடமிருந்து இந்த பச்சிலையை பற்றி கற்றுக்கொண்டீர்களா? இல்லை ஐயா, நான் சிரியா நங்கை என்ற பச்சிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். கீரிப்பிள்ளைகள் இந்த சிரியா நங்கை செடிகள் செழித்து வளர்ந்திருக்கும் இடங்களில்தான் வாசம் செய்யுமாம். பாம்புடன் சண்டையிட்ட பின் தன் உடலில் ஏற்பட்டிருக்கும் காயங்களின் வழியே பாம்பின் விஷம் ஏறாமல் இருக்க உடனே கீரிப்பிள்ளை இந்த சிரியா நங்கை செடியில் விழுந்து புரளுமாம்.